Hello students, I am Anthony. நம்ம numerical methods exercise number 5.2ல problem number 4 நம்ம பார்க்குறோம். ஸோ கொடுத்துக்கிற டேபிள் நம்ம யூஸ் பண்ணி ஓகே என்ன கேட்குறாங்கன்னா எஸ்டிமேட் த பாப்புலேஷன் இந்த இயர் 1955. ஓகே அந்த அட்டைன் மதிப்பிலிருந்து 1955 1955 வருடத்தை மக்கள் தொகை மதிப்பிடைக்கான்னு கேட்குறாங்க. ஸோ ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாமா? ஓகே மொத்தம் வந்து 3 ஃபார்முலா இருக்குது. நியூட்டன் ஃபார்வர்ட் இன்டர்பிரேஷன் ஃபார்முலா, நியூட்டன் பேக்வேர்டு, லெக்ரான்ஜி ஃபார்முலா. இது வந்து எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது? ஓகே அதாவது நியூட்டனின் முன்னோக்கி இடைச்செருகல் சூத்திரம், ஓகே நியூட்டன் பின்னோக்கி இடைச்செருகல் சூத்திரம், தென் லெக்ரான்ஜியின் இடைச்செருகல் சூத்திரம், மொத்தம் 3 ஃபார்முலா. அதில் நம்ம எதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சரி, இங்கே இந்த இயர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். பாப்புலேஷன் லேக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துப்போம். ஓகே அமாங் த எக்ஸ், இந்த எக்ஸில் ஓகே அந்த டிஃப்ரென்ஸை பாருங்கள். 1951, 1961, 1971, 1981. ஓகே டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே 10, 10, 10 வருது. அப்போ 10, 10, 10 வரது வந்து ஈக்குவல் இன்டர்வல் வரதுனால, சம இடைவெளி வரதுனால நம்ம வந்து என்ன ஃபார்முலா, நியூட்டன் ஃபார்வர்டு இல்லை நியூட்டன் பேக்வேர்டு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேயா? சரி, அதில் எது யூஸ் பண்ணணும்? ஓகே ஃபார்வேர்டா இல்லை பேக்வேர்டா? ஓகே முன்னோக்கி இடைச்செருகல் ஃபார்முலாவா இல்லை பின்னோக்கி இடைச்செருகல் ஃபார்முலான்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே ஒரு 1955 கொடுத்துருக்குறாங்கல்ல, அந்த 1955 ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கா இல்லை செகண்ட் ஹாஃபில் இருக்கான்னு பார்க்குறீங்க. 1951க்கும் 1961க்கும் இடையில இருக்குது. அதனால் நியூட்டன் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா, அதாவது நியூட்டனின் முன்னோக்கு இடைச்செருகல் சூத்திரத்தை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரி ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாமா? ஓகே அதுக்கு முன்னாடி நமக்கு தேவைப்படுது எக்ஸ் வேல்யூ. ஏன்னா என் வேல்யூ நமக்கு தேவைப்படுது. என்னங்கிற வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம். ஃபார்முலா தெரியுங்களா? n = x மைனஸு எக்ஸ் நாட்டு பை வாட் ஹெச். இங்கே எக்ஸுங்கிறது இது கிவன் வேல்யூ டேபிளில். அப்போ தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் வாட்டு ஓகே 1955. ஓகே அடுத்தது வந்து எக்ஸ் நாட். எக்ஸ் நாட்டுங்கிறது அமாங் த எக்ஸ், இந்த எக்ஸில் வந்து உள்ள ஃபஸ்ட் வேல்யூ. ஓகே தட் இஸ் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 1951. அடுத்தது ஹெச் வேல்யூ. ஹெச்ங்கிறது ஈக்குவல் இன்டர்வல். இப்போ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம்ல, அமாங் த எக்ஸ் இந்த 1951, 1961. ஓகே டிஃப்ரென்ஸ் என்னது? ஓகே 10. அப்போ ஹெச் ஈக்குவல் டு உங்களுக்கு 10. ஓகே இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒன்றாவது சப்ஸ்டிட் பண்ணுங்கள். n = எக்ஸுக்கு வேறு 1955 போடுறீங்க, எக்ஸ் நாட்டுங்கிற பிளேஸில் ஓகே 1951 போடுறீங்க. ஆல் டுகெதர் டினாமினேட்டர் வந்து உங்களுக்கு 10. 1955லேருந்து 1951 மைனஸ் பண்ணுங்கள். மீதி பேலன்ஸ் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஓகே 4 கிடைக்கும். 4/10. 4/10 இஸ் நத்திங் பட் வாட் 0.4. இதுதான் வந்து உங்களுக்கு எண்ணுக்கான வேல்யூ. சரி அடுத்து வந்து ஃபார்முலா. ஓகே நியூட்டன் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா, அந்த ஃபார்முலா எழுதுகிறோம். ஓகே ஃபார்முலா வந்து டோட்டலாக எத்தனை டேர்ம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டேர்ம்ஸ். 1 2 3 4. இங்கே 4 டேர்ம்ஸ் இருக்கிறதுனால ஃபார்முலாவிலேயும் உங்களுக்கு 4 டேர்ம்ஸ் தான் வரும். ஃபார்முலாவை எழுதுவோம். y = y0 ப்ளஸ் n/a 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு டெல்டா y0. சரிங்களா? ஓகே தென் n இன்ட்டு n மைனஸ் 1. ஓகே டினாமினேட்டர் வந்து உங்களுக்கு 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு ஓகே டெல்டா ஸ்கொயர் y0 ப்ளஸ் ஓகே n இன்ட்டு n மைனஸ் 1 ஓகே இன்ட்டு n மைனஸ் 2. ஆல் டுகெதர் டினாமினேட்டர் ஓகே 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு ஓகே டெல்டா பவர் கியூப் y0 ப்ளஸ் வாட் எக்ஸட்ரா. ஓகே இதுதான் வந்து நம்ம எழுதக்கூடிய ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு வந்து டெல்டா y0 டெல்டா ஸ்கொயர் y0 டெல்டா கியூப் y0 எல்லாம் தேவைப்படுதில்ல, இது நம்ம டேபிள் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே இங்கே எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஓகே இங்கே வந்து உங்களுக்கு y, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெல்டா y. ஓகே தென் அடுத்தது வந்து டெல்டா ஸ்கொயர் y. ஓகேங்களா? டெல்டா ஸ்கொயர் y. அடுத்து வந்து உங்களுக்கு டெல்டா பவர் கியூப் y. சரி ஓகே இங்கே எக்ஸுங்கிறது என்ன? அந்த டேபிள் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த டேபிள் வந்து ஓகே ஃபஸ்ட் ரோ வந்து உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ, செகண்ட் ரோ வந்து உங்களுக்கு ஒய் வேல்யூ. ஓகே 1951லேருந்து 81 வரைக்கும் எக்ஸ். ஓகே 35, 42, 58, 84ங்கிறது உங்களுக்கு ஒய். ஓகே அந்த வேல்யூ எடுத்து எழுதுவோமா? ஓகே இங்கே வந்து வேல்யூ எடுத்து எழுதுவோம் பாருங்கள். எக்ஸுக்கான வேல்யூ என்ன பார்த்தோம்? ஓகே 1951. அடுத்து வந்து உங்களுக்கு 1961. அடுத்து வந்து உங்களுக்கு 1971. அடுத்து வந்து உங்களுக்கு 1981. ஓகே எக்ஸ் வேல்யூ எழுதியாச்சு. ஒய் வேல்யூ என்னது? ஓகே ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து உங்களுக்கு 35, செகண்ட் வேல்யூ வந்து உங்களுக்கு 42. ஓகே தேர்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 58 வரும். ஓகே ஃபோர்த் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 84. இப்போ டெல்டா ஒய்யை இதை கண்டுபிடிக்க போகிறீங்க. எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த ஒய்யிலேருந்து சக்சரி மைனஸ் ப்ரிசிடிங், அதாவது செகண்ட் மைனஸ் ஃபஸ்ட்டு. 42லேருந்து 35 போச்சுன்னா மீதி பேலன்ஸ் 7 கிடைக்கும். 58லேருந்து உங்களுக்கு வந்து 42 போச்சுன்னா மீதி பேலன்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன? ஓகே 16. சரிங்களா? ஓகே 84லேருந்து 58 மைனஸ் பண்ணுறீங்க. ஓகே மீதி பேலன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26. எஸ் 26. இந்த 16 வந்து 7 போச்சு, மீதி பேலன்ஸ் என்னது உங்களுக்கு 9. 26 வந்து 16 போச்சு, மீதி பேலன்ஸ் என்னது உங்களுக்கு இங்கே 10. 10லேருந்து 9 மைனஸ் பண்ணுறீங்க, மீதி பேலன்ஸ் என்ன 1. இப்போ இதில் ஆல் த ஃபஸ்ட் வேல்யூஸ் இருக்குல்ல, ஓகே இந்த 35, 7, இந்த 9, இங்கே வந்து 1. இந்த 35 தெரியுங்களா? அந்த 35 தான் வந்து உங்களுக்கு y0. இந்த 7 இருக்குல்ல, அந்த 7 தான் உங்களுக்கு டெல்டா y0.
இந்த 9 இருக்குல்ல அதுதான் வந்து உங்களுக்கு டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட் கரஸ்பாண்டிங். இது வந்து உங்களுக்கு டெல்டா பவர் கியூப் ஒய் நாட். ஓகேவா? இது எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கே போய் போடுறீங்கன்னா இந்த ஃபார்முலா கொண்டு போய் போடுறீங்க. ஓகே, ஃபார்முலா கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்போது ஓகே, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒய் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு ஒய் நாட்டுக்கு பதிலாக வேல்யூ என்னது? ஓகே 35 போட்டுக்கிறீங்க. எண்ணுக்கு பதிலாக ஆல்ரெடி 0.4 கண்டுபிடிச்சிருக்கோம், அதை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். 0.4 பை வாட் உங்களுக்கு 1 ஃபேக்டோரியல். ஓகே, இன்ட்டு டெல்டா ஒய் நாட். ஓகே, தட் இஸ் நத்திங் பட் வாட் 7. ஓகே, ப்ளஸ் எண்ணுக்கு பதிலாக ஓகே 0.4 அடுத்து 0.4 மைனஸ் 1. ஓகே, டினாமினேட்டர் வந்து உங்களுக்கு வந்து 2 ஃபேக்டோரியல். ஓகே, டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட். ஓகே, என்னது 9 எடுத்துக்கோங்க. ப்ளஸ்ஸு அடுத்து வந்து 0.4 இன்ட்டு 0.4 ஓகே மைனஸ் 1 ஆக்சுவலி. ஓகே, மைனஸ் 1 அடுத்து வந்து 0.4 ஓகே மைனஸ் உங்களுக்கு 2. ஆல் டுகெதர் டினாமினேட்டர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபேக்டோரியல். சரி, இப்போ ஃபர்தர் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறீங்க. இதை இந்த ஒய் ஈக்குவல் டு அதை அப்படியே இந்த 35 வந்து அப்படியே வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உள்ளது. ஓகே, இங்கே சில வேல்யூஸ் நம்ம பார்க்கணும். இந்த 1 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் இருக்குல்ல அதுக்கான வேல்யூ 1 ஃபேக்டோரியலுக்கான வேல்யூ வந்து 1. ஓகே, 2 ஃபேக்டோரியல் அதுக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 into 1 தட் இஸ் நத்திங் பட் 2. அடுத்து அதே போல் 3 ஃபேக்டோரியல் அதுக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 into 2 into 1 யூ பி கெட்டிங் வாட் ஓகே 6. சரி, இந்த வேல்யூலாம் தான் ஒன்று ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. அப்போ இங்கே வந்து 0.4 into 7 என்ன கிடைக்கும்? ஓகே 2.8. ஓகே 2.8 பை வாட் உங்களுக்கு 1 ஃபேக்டோரியலுக்கான வந்து 1 தான். ஓகே, ப்ளஸ்ஸு இங்கே 0.4 அப்படி எழுதிக்கிறோம். 0.4 மைனஸ் 1 பை யூஸிங் கேல்குலேட்டர். நீங்கள் உங்களுக்கு கேல்குலேட்டர் அதோட அதனால் பிரச்சனை இல்லை. மைனஸ் 0.1 வாட் உங்களுக்கு 6. ஓகே, இன்ட்டு வாட் உங்களுக்கு 9. த டினாமினேட்டர் 2 ஃபேக்டோரியல் வேல்யூ என்ன தெரியுங்களா? ஓகே, ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 2ன்னு சொல்லிட்டு அந்த 2 எடுத்து எழுதுங்க. ஓகே, ப்ளஸ்ஸு ஓகே அந்த 0.4 வந்து அப்படி எழுதுறீங்க. 0.4 மைனஸ் 1 வந்து உங்களுக்கு 0. ஓகே, அதாவது மைனஸ் ஓகே மைனஸ் 0.6ன்னு கிடைக்கும். தென் இது 0.4 மைனஸ் 2 வந்து உங்களுக்கு மைனஸ் 1.6. ஓகே, ஆல் டுகெதர் டினாமினேட்டர் 3 ஃபேக்டோரியல் வேல்யூ என்னது உங்களுக்கு 6. அந்த 6 கொண்டாந்து இங்கே எடுத்து எழுதுறீங்க. எஸ், ஓகே. இப்போ உங்களுக்கு கால்குலேட்டர் அலோடு அப்படிங்கிறதுனால நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஓகே வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே, தட் ஒய் ஈக்குவல் டு இந்த 35 அப்படியே எழுதிக்கிறீங்க. 2.8 by 1 will be getting வாட் உங்களுக்கு ஓகே 2.8. ஓகே, இங்கே வந்து ஒரே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ ஆல் டுகெதர் உங்களுக்கு மைனஸ் வரும். சரியா, இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண பொழுது திஸ் 0.4 into 0.6 into 9 ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதை நீங்கள் 2 ஆல் டிவைட் பண்ணாக்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஓகே 1.08. அதே போல் தான் இதுவும் 0.4 into 0.6 ஓகே 0.6 into மைனஸ் 1.6 ஓகே எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு 6 ஆல் நீங்கள் டிவைட் பண்ணாக்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஓகே 0.064. ஓகேயா, சரி, ஆல் டுகெதர் எல்லாத்தையும் இந்த 335 2.8 தென் 0.064 இதை ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் 3 வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணுறீங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணி. ஏன்னா உங்களுக்கு வந்து போர்டு எக்ஸாம் கால்குலேட்டர் அலோடுங்கிறதுனால. ஓகே, அதுலேருந்து 1.08 நீங்கள் மைனஸ் பண்ணினாக்க ஓகே யூல் பி கெட்டிங் 36 பாயிண்ட். ஓகே 36. ஓகே 784. உங்களுக்கு வந்து டேபிளில் வந்து செகண்ட் ரோ கொடுத்துருப்பாங்க பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே லேக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? ஓகே, அதாவது லட்சத்துன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அப்படி கொடுத்துருக்கிறதுனால ஃபைனல் ஆன்சர் இங்கே பாருங்கள் லட்சத்தில், இங்கே பாருங்கள் லேக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகே, டேபிளில் வந்து உங்களுக்கு லேக்ஸ் அதாவது லட்சங்கள் கொடுத்துருக்கிறதுனால ஓகே ஆன்சர் வந்து கன்க்ளூஷன் நம்ம என்ன முடிக்கணும்? y = 36.784 lakhs அதாவது லட்சங்கள். சரிங்களா, which is required answer for given problem. Thank you.